சுவாச குழாய் அழற்சி மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சை செய்த 95 வயது மூதாட்டிக்கு மருத்துவ செலவுத் தொகை 1,0243 ரூபாயை 2 வாரங்களில் வழங்க காப்பீட்டு நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்தன். அரசின் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு சுவாச குழாய் அகழ்ச்சி பாதிப்பிற்கும் மற்றும் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அதே போன்று அவர் அதே ஆண்டு கண்புரை அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டார். இந்த இரு சிகிச்சைக்காக ஏற்பட்ட செலவு 1,0243 ரூபாயை வழங்க வேண்டும் என கூறி கடந்த 2024ஆம் ஆண்டு அரசு ஓய்வூதிய அதிகாரியிடம் விண்ணப்பித்தார். ஆனால் அதனை பெற்று அவர் காப்பீட்டு நிறுவனத்திற்கு அனுப்பினார். ஆனால் இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த தனியார் காப்பீட்டு நிறுவனம் யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் மனுதாரரான கமலாம்பாளின் விண்ணப்பத்தை நிராகரித்தது. இதனை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் குறித்த காலத்தில் விண்ணப்பித்தும் காலதாமதமாக விண்ணப்பித்ததாக கூறி மனுவை நிராகரித்ததாக கூறி அதனை ஏற்கக்கூடாது எனவும் அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனுதாரர் கமலாம்பாள் அளித்த விண்ணப்பத்தை உரிய காலத்தில் காப்பீட்டு நிறுவனத்திற்கு அனுப்பாத ஓய்வூதிய அதிகாரியின் தவறிற்கு மனுதாரர் பொறுப்பேற்க முடியாது என கூறி மனுதாரர் மருத்துவ செலவு முழுவதும் 1,0243 ரூபாயை 2 வார காலத்திற்கு வழங்க வேண்டும் என காப்பீட்டு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்.